தனியார் சொகுசு விடுதியில் திரை அமைப்பின் 14வது உலக தமிழ் தொழில் அதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு தொடர்பான விளக்க கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தனியார் சொகுசு விடுதியில் திரை அமைப்பின் 14வது உலக தமிழ் தொழில் அதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற உள்ள நிலையில் மாநாடு தொடர்பான விளக்க கூட்டம் தி ரைஸ் அமைப்பின் நிறுவனர் ஜகத் கஸ்பர்த் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ் தொழில் வணிகங்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்வது எங்கள் நோக்கம் என்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில் வணிக ஆளுமையை தமிழ் தொழில் வணிகர்களிடம் கொண்டு வர முயற்சி எடுப்போம் என்றும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாநாட்டில் நிதி உதவி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். ராவ் பகதூர் குரூஸ் பர்னாந்திஸின் 115வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ராவ் பகதூர் குரூஸ் பர்னாந்திஸின் 115வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி எம்ஜிஆர் பூங்கா அருகில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மேயர் ஜெகன், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக அவைத்தலைவர் ராஜவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் எம்எல்ஏ, அரக்கோணம் எம்எல்ஏ சு ரவி, சோளிங்கர் முன்னாள் எம்எல்ஏ வேங்கப்பட்டு சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் அதிமுகவில் சோளிங்கர் ஒன்றியத்தில் சிறப்பாக செயல்பட்ட கட்சி தொண்டர்களுக்கு பொறுப்பு வழங்கியதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஊட்டச்சத்தை உறுதி செய் 2ஆம் கட்ட தொகுப்பு விழாவையொட்டி கடலூரில் 1912 தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் 2ஆம் கட்ட தொகுப்பு விழா நடைபெற்றது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரி, துணை மேயர் தாமரை செல்வன், ஆணையாளர் அனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து கடலூர் மாவட்டம் உட்பட 1912 தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே அரசு வழங்கிய பட்டா வக்பு வாரியத்தில் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எம் அகரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து